ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் நான் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி TV18 மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனது 0.57% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 0.58% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 1022 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸும் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 404.42 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி டியூஸ்டேக்கான ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் பிவோட் பாயிண்ட்ஸ் ஃபார் நிஃப்டி 50 பார்த்துக்கிட்டிங்கன்னா 25,956, 25,981 and 26,023. Support based on pivot points 25,873, 25,847 and 25,805. Bank Nifty resistance based on pivot points 54,189, 54,297 and 54,472. Support based on pivot points 53,841, 53,733 and 53,559. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி மார்னிங் டியூஸ்டே மார்னிங் 6:30 AM என்ன இண்டிகேட் பண்ணிகிட்ருக்குன்னா 0.26% க்ரீனில் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. ஸ்டாக் இன் ஃபோக்கஸ் என்னென்ன இன்றைக்கி ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணோன்னா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அவங்க QIP லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க த்ரூ ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக. ஸோ இது மூலமாக அவங்க க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதோட ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 109.16 per ஷேர். ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் அவங்களோட சப்சிடரியான ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் UK அக்வயர் பண்ணியிருக்காங்க. SNSOS. இவங்க வந்து ஒரு லீடிங் UK பார்ட்னராக இருக்காங்க. எதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்கன்னா, அவுட் சோர்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் ரீட்டைல் அண்ட் இ-காமர்ஸ் பிஸ்னஸ்லலாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க. 42 மில்லியன் யூரோக்கு ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் அக்வயர் பண்ணியிருக்காங்க. GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் இவங்க ஒரு லோயஸ்ட் பிட்டராக இருக்காங்க. ப்ராஜெக்டை வின் பண்ணியிருக்காங்க. அண்டர் செகண்ட் ஃபேஸ் நாக்பூர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வின் பண்ணியிருக்காங்க. அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா 903.5 crore. ஸோ இது மூலமாக அவங்க டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 17.624 கிலோமீட்டர் எலிவேட்டட் மெட்ரோ பிளான் பண்ணியிருக்காங்க. தங்கமயில் ஜுவல்லரி தமிழ்நாடு பேஸ்டு கம்பெனியான இவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தேர்ஸ்டே மீட் பண்ணுறாங்க. செப்டம்பர் 26 ஃபண்ட்ரைசிங் பண்ணுறதுக்காக ஒரு மீட்டிங் இது. BGR எனர்ஜி சிஸ்டம் ரிசீவ்ட கான்ட்ராக்ட் டெர்மினேஷனை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதாவது கான்ட்ராக்ட் டெர்மினேஷன் ஆகிருக்கு. யார்கிட்டேருந்து கிடைச்ச கான்ட்ராக்ட்னா, சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் அண்ட் சப்ளை அண்ட் சிவேஜ் போர்டுக்கிட்டேருந்து கிடைச்ச கான்ட்ராக்ட் டெர்மினேட் ஆகிருக்கு. ஸோ அதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 45 MLD சொல்லியிருக்காங்க. எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா, கொடுங்கையூர் ஆஸ்மோசிஸ் பிளான்ட்லேருந்து கிடச்சிருந்தது, இப்போ டெர்மினேட் ஆகிருக்கு. பவர் கிரிட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிட்ராக இருக்காங்க. இன்ஸ்டாலேஷன் ஆஃப் டைனமிக் ரியாக்டிவ் காம்பன்சேஷன் சிஸ்டம், அதாவது சாட்காம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் சக்ஸஸ்ஃபுல் பிட்ராக இருக்காங்க. எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா, கவுடா போலிங் ஸ்டேஷன் 1 அண்ட் கவுடா போலிங் ஸ்டேஷன் 3 இன் குஜராத்லேருந்து கிடச்சிருக்கு. AstraZeneca ஃபார்மா அவங்க ஒரு அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. யார்கிட்டேருந்துன்னா, சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்க இம்போர்ட் பண்ண போகிறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. எந்த வேக்சினை துருவாலும்பாம் அப்படின்ற ஒரு மெடிசனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, கீமோதெரப்பி அண்ட் மோனோதெரப்பி இன் போஸ்ட் சர்ஜரியில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கேட் டெவலப்பர்ஸ் IPO இன்றைக்கி லிஸ்ட் ஆக போகுது. 50% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆகப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நியர் டு 192ல் லிஸ்ட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ரிலையன்ஸ் பவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ மூலமாக ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃபண்ட் ரைஸ் 1524.60 crore ரைஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக 46.2 crore ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக சொல்லியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் பேண்ட் பார்த்திங்கன்னா 33 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மண்டே அவங்க போர்ட் மீட்டிங் எஸ்டர்டே நடத்தியிருந்தாங்க. அதில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. மஹேந்திரா அக்வயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 50% ஸ்டேக் இன் ஸ்கோடா ஆட்டோலையும் வோல்க்ஸ்வேகன்லேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீல் பார்த்திங்கன்னா அரௌண்ட் $1 million வருது. ஸோ இதை பற்றி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் ஸ்கோடா ஆட்டோ வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் பற்றி கூடிய சீக்கிரத்தில் முடிவு தெரிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க ஸ்கோடா
கோல் இந்தியா சைன் பண்ணியிருக்காங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் யாரோடனா ராஜஸ்தான் ராஜ்ய வித்யுத் உட்படன் நிகாம் லிமிட்டடோட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக 2x800 மெகாவாட் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எங்கன்னா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்க காலிசின் தெர்மல் பவர் ஸ்டேஷனில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ ரேஷியோ பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வெஞ்சர் கோல் இந்தியா 74% ஸ்டேக்னா 26% ஸ்டேக் வந்து ராஜஸ்தான் ராஜ்ய வித்யுத் உட்பன் நிகாம் லிமிடெட். பாண்டி ஆக்சைட்ஸ் அண்ட் கெமிக்கல் ஃபண்ட்ரைஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 250 crore வயா QIP மூலமாக இது 1 or more ட்ரென்ச்சஸ் பிரிவுகளாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிபி ரியாலிட்டி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரீஅப்பாயின்மெண்ட் ஆஃப் ஷாஹித் பால்வாவை ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறதா முடிவெடுத்திருக்காங்க. வைஸ் சேர்மன் அண்ட் MD ஆஃப் த கம்பெனி ஃபார் 3 yearsக்கு இவங்க இது எக்ஸ்டென்ஷன் ஆக போது. இவங்களோட பதவிக்காலம் எப்போருந்து ஆரம்பிக்குதுன்னா December 10, 2024 ஆரம்பிக்குது. AYM சின்டெக்ஸ் சியோக் சிட்லாங்கிறவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க CFOவா அண்ட் கீ மேனேஜர் போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. இது இன்னிலேருந்து அவங்க வரமாட்டாங்க, அதாவது ரிசைன் பண்ணியிருக்காங்க. September 23 எஸ்டர்டேலேருந்து அமலுக்கு வருது. கியூபெக்ஸ் டியூபிங்ஸ் அவங்க ரீடெசிக்னேஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா வீரேந்திரா பந்தாரி அவங்கள மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் த கம்பெனியாக திரும்ப அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அலாங் வித் த நியூ அப்பாயின்மெண்ட் பார்த்திங்கன்னா அக்ஷயா பந்தாரின்றவங்கள அடிஷ்னல் ஹோல் டைம் டைரக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் 5 yearsக்கு. இது எஸ்டர்டேலேருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக்ஸ் ஃபார் டியூஸ்டே இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கொட்டக் மஹிந்திரா பேங்க் பை சொல்லியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 2010 to 2060 சொல்லியிருக்காங்க. DLF கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 910 பை கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 950 to 970. அல்ட்ராடெக் சிமெண்ட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 11,962 பை டார்கெட் ப்ரைஸ் 12,400. வேதாந்த் ஃபேஷனுக்கு பை டார்கெட் ப்ரைஸ் 1,504. மேன்கைண்ட் ஃபார்மாக்கு பை டார்கெட் ப்ரைஸ் 2,810. இண்டிஜினுக்கு பை டார்கெட் ப்ரைஸ் 760. மாருதி சுசுகி பை டார்கெட் ப்ரைஸ் 13,500. அதானி பவருக்கு பை டார்கெட் ப்ரைஸ் 755. சைமன்ஸ்க்கு பை டார்கெட் ப்ரைஸ் 7,250 per share. US மார்க்கெட் அண்ட் ADRs எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். S&P 500 0.28% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது மண்டே க்ளோசிங். நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 0.14% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் 0.15% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்மளுடைய இந்தியன் ADRs இன்ஃபோசிஸ் ADRs பார்த்தீங்கன்னா 0.70% ரெட்லையும், ICICI பேங்க் ADR 0.06% ரெட்லையும், HDFC பேங்க் ADR 0.46% க்ரீன்லையும், விப்ரோ ADR 0.62% ரெட்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் ADR 1.04% க்ரீன்லேயும் க்ளோஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.